இப்போ இது இன்னைக்கு காலையில இருக்கக்கூடிய கிரகநிலை. உங்களுக்கு கிரகநிலை தெரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் இருக்கக்கூடிய கிரகநிலை. இதுல நம்ம 21ஆம் தேதி வரைக்கும் ஒரு சம்பவத்தை பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி இந்த கிரகநிலையில 21ஆம் தேதி வரைக்கும் கிரகங்கள்ல 3 மாற்றம் தான் ஏற்படுது. ஒண்ணு சந்திரன் மாறுது, இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல சுக்கிரன் மாறுது, இன்னைக்கு ஆடி முடிஞ்சதுனால நாளைக்குல இருந்து சூரியன் மாறிடும். இப்போ 3 கிரகங்கள் மாறுது. ஆனா இந்த ராகு கேதுக்கு வெளியே தனியா இருக்கிற கிரகம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் மட்டும்தான். நம்ம பாடத்துல படிச்சிருக்கோம், ராகு கேதுக்கு வெளியே தனியா இருக்கக்கூடிய கிரகங்கள் வலிமையான கிரகம் அப்படின்னு. அப்ப அது சார்ந்த பெயர்கள் அடிப்படும் நமக்கு. இப்ப திரையுலக வாழ்க்கையில 50 வருட காலம் சாதனையாக ரஜினிகாந்தோடைய படம் வந்தது இல்லையா? அப்ப அந்த கூலி அப்படிங்கிற அந்த படம், அந்த கூலி அப்படின்னு வரணும்னா அது சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு பெயர். அப்ப ரஜினிகாந்த் அப்படின்னா நமக்கு செவ்வாய் அப்படிங்கறத ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அப்போ அவருடைய டாக்கு தான் அவங்கள இருக்கு. இதே நேரத்துல அதே நாள்ல ஒரு படம் இன்னொன்னும் ரிலீஸ் ஆகுது. அப்ப இந்த செவ்வாயோட காரணத்துமான ஒரு பெயர்கள் அப்படின்னு எடுத்தோம்னா வார் அப்படின்னு ஒரு படமும் வருது. இது வார் அப்படிங்கிறத குறிக்குது. இப்போ நேத்திக்கு இலங்கையில ஒரு பகுதி, அது ரொம்ப பழமையான பகுதி அப்படின்னு சொல்லப்படுது, அனுராதாபுரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு குளத்துல ஒருத்தர் சும்மா கால் கழுவ போயிருக்காரு. அந்த இடத்துல அவருக்கு காலில் ஏதோ ஒரு ஆணி மாதிரி குத்தி இருக்கு. எடுத்து பார்த்துருக்காரு. பார்த்தா அது ஒரு புல்லட், கன் ஃபயர் பண்ணக்கூடிய ஒரு புல்லட். அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டியிருக்காரு. காட்டுனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது வேற ஏதோ சந்தேகப்படுற பொருளாக இருக்குன்னு சொல்லி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல பண்ணி குளத்தை தூர்வாரி எடுத்தா அந்த அளவுக்கு இது வரைக்கும் எங்கேயுமே எடுக்காத அளவுக்கு 7000 அளவுல புல்லட்ஸ் வருது. இந்த மிஷின் கன்ல போட்டு அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்ப இலங்கையில முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக நேர்த்திக்கு அது மாதிரி இருக்கு. அந்த மிஷின் கன்னோட புல்லட்ஸ். இதை யார் போட்டாங்க, எங்க போட்டாங்கிற இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப தனியா செவ்வாய் இருக்காரு அப்படிங்கும் போது அந்த விஷயத்த சொல்லுது. இப்ப நான் ஏன் 21ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னா, பொதுவா சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் மீனம். அப்ப மதுரை சார்ந்த சில பேச்சுக்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பல வாட்டி நம்ம ஃபேஸ்புக்ல பேசியிருக்கோம். சனி பார்க்கிற இடம், இருக்கிற இடம் சார்ந்த பேச்சுக்கள் வெளியே வரும். அப்போ மதுரையில 21ஆம் தேதி மாநாடு நடக்குது. யார் மாநாடு போடுறாங்க? தமிழக வெற்றி கழகம். அப்ப அந்த வெற்றிங்கிற வார்த்தையும் இந்த சபா கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். அப்ப அவர் மாநாடு போடுறாரு. அதற்கான ஏற்பாடுகள் நடக்குது. 14ஆம் தேதியே திருப்பரங்குன்றத்துல பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் அவரு தங்கத்தேர் எடுத்துட்டார். ஸோ மதுரைக்கு ஆல்ரெடி அவங்க விசிட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த சம்பவங்கள் எல்லாமே மதுரை சார்ந்த பெயர்கள் எல்லாமே வருது அப்படிங்கிறதும் நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த விஜய் அப்படிங்கிற பேருக்கு நம்ம 2-3 இடத்துல இந்த பேர் காரணம் வரும்ன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 2-3 இடத்துல பேர் காரணம் வரணும் அப்படின்னு. இப்போ குரு சுக்கிரன் இங்க இருக்காரு. இந்த மாநாடு நடக்கிற அன்னைக்கு இந்த சுக்கிரன் இங்க வருவாரு, சூரியன் இங்க போயிருவாரு. அப்ப சுக்கிரன் புனர்பூச நட்சத்திரத்துல தான் உட்கார போகுது. அதனால இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ரிசல்ட்டை நம்ம அடுத்து பார்த்தாலும், ஆனா இது நடக்குது, இந்த பெயர்கள் இது எல்லாமே வெளியே வருது அப்படிங்கிறத நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களை வைத்து நடக்கக்கூடிய சம்பவங்களையும் வச்சு நீங்க எடுத்து இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்களும் அதை ஒரு சரியான முறையில ஃபோர்காஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த என்கேவி சிஸ்டம் நமக்கு உறுதுணையாக இருக்கும். ஒரு சம்பவங்கள் வருது, ஒரு சில பெயர்கள் வெளியே வருது அப்படின்னா, அப்ப இது செவ்வாவும் சனியும் பார்க்குது, பாண்டிய நாடை குறிக்கும். அப்ப ஏன் அவர் வேற ஊரை செலக்ட் பண்ணல விஜய்? அப்ப அந்த இடத்த போய் தான் செலக்ட் பண்றாரு. மதுரையில தான் மாநாடு நடக்குது. அப்போ இதெல்லாம் நமக்கு நல்ல உணர்த்துது. இதை நம்ம பல வாட்டி சொல்லியிருக்கோம். மதுரை சார்ந்த விஷயங்கள், மதுரை பார்க்கிற இடத்துல தான் இது, மதுரை இருக்கும் இடம், பார்க்கிற இடம், சனி பார்க்கிற இடம், இதெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு. ஸோ நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைய வகுப்புக்கு செல்லலாம். ஏன்னா இது இன்னைக்கு உங்களுக்கு ஆன்லைன்ல நடக்க போற இறுதி வகுப்பு. அடுத்த வாரம் சனிக்கிழமை உங்களுக்கு நேரடி வகுப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லா விஷயத்தையும் கிளியர் பண்ண போறோம். உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ண போறோம். வாழ்த்துக்கள்.